சேலத்தில் இசை கருவிகள் மற்றும் புகைப்பட கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் இரும்பாலை சாலையில் அரசு இசைப்பள்ளி அமைந்துள்ளது. இங்கு குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய வகுப்புகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் அரசு இசைப்பள்ளியில் புகைப்படம் மற்றும் இசை கருவிகள் கண்காட்சியை ஆட்சியர் பிருந்தாதேவி திறந்து வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பழங்கால இசைக்கருவிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படுகிறது. இசை ஆர்வலர்கள், கலைஞர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. என்ன சிறப்பு இந்த கண்காட்சியில சிறப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம இங்க இந்த 3 வருஷம் நாங்க கத்துக்கணும் அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிம்பிளா இந்த சார்ட்டை பார்த்தாலே இதுல என்ன நம்ம சொல்லிக் கொடுக்க போறோங்கிற விஷயத்த நாங்க எளிமையா சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு அடிப்படை ஆதாரமா நமக்கு வேணும். ஒரு சரிகமா பார்த்தீங்கன்னா எப்படி பாடணும், எப்படி குரல் நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கருவி இசைக்கணும் அப்படின்னா அந்த கருவி எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் தெரியும். இந்த கருவி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸோ அந்த அடிப்படைக்கு ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நாங்க சிம்பிளிஃபை பண்ணி இங்க நாங்க கொடுத்துருக்கோம். ஒரு இசை இலக்கணத்தையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய சிறந்து விளங்கிய இசை வித்வான்கள் அவர்களுடைய போட்டோஸ் இங்க போட்டிருக்கோம். ஒரு தவில், நாதசுரம், ஒரு வயலின், மிருதங்கம் இதெல்லாம் எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த இசை கருவிகளானது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்க காட்சிப்படுத்தி அதோட அந்த தோல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இசை கருவி வரும்போது ஒரு அந்த பரிணாம வளர்ச்சி ஆஃப் தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி நாங்கள் மிகப்பெரிய தெளிவாக மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கோம்.